ஸோ பைத்தானில் ஸ்ட்ரிங் அப்படின்றத வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்றதானே கேட்குறீங்க. நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே என்னமெல்லாம் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஸ்ட்ரிங் தான் பைத்தானை பொறுத்த வரைக்கும். இது பைத்தானில் அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூவை. இதுதான் ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக இங்கே பார்ப்போமா. ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து, அந்த ஸ்ட்ரிங்கோட கேஸ் அப்பர் கேஸாக லோவர் கேஸாக கன்வர்ஷன் பண்ணுறதுலேருந்து, அந்த ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ரேஷன்ஸ் மேனிப்புலேட் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு. ஸோ அந்த விதமான விஷயங்களை தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க. ஃபர்தர் டிலே அந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ எப்பவும் போல் ஒரு சின்ன லாஜிக்கை வச்சு உள்ள ஒரு ஸ்டோரியை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி கற்றுக்கலாமா. இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்றது உங்கள் சேட் பண்ணுற வாட்ஸ்அப்பில் நீங்கள் சம்திங் சேட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஒரு விஷயங்கள் டைப் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறீங்க. அப்படி டைப் பண்ணுறப்போ சம் வேர்ட்ஸ் நீங்கள் அப்பர் கேஸாக எக்ஸ்ப்ரெசிவாக காட்டணும் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது தப்பாக ப்ளேஸ் பண்ணுறீங்க, லைக் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி குடிக்கிறப்போ அது கிராமரை கரெக்ட் பண்ணி அது ஒரு சென்டென்ஸ் காட்டும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ சிமிலர்லி நிறைய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மேனிப்புலேஷன் திங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி பைத்தானில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பண்ண போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க, கற்றுக்குங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் மெசேஜ் பாஸ் பண்ணலாமா. ஸோ ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்வெர்ட் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ் மெசேஜ் டாட் அப்பர் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஸோ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், அப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ எதை கன்வெர்ட் பண்ண போகிறோம், மெசேஜை. ஸோ இப்போ நம்ம மெசேஜ் டாட் அப்பர் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோமா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்போ பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட்ஸில் அப்பர் கேஸ் கொடுங்க. அப்பர் கேஸ் ஆமாம், இதை இப்போ கொடுத்துட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா, இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்ட்டு. இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வருதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சடில் கொடுத்துருந்தோம். கேப்ஸ் அண்ட் லோவர் கேஸும் வந்திருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஹலோ வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதே ஒரு மெசேஜ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா. லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு லோவர் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதே கமாண்டில் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அப்பருக்கு பதிலாக லோவர் மாற்றுறேன். லோவர் மாற்றிட்டு ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ இதை ரன் பண்ணனா அப்பர் கேஸ்ங்கிற இடத்துல இந்த இது அப்பராக இருக்குது. லோவர் கேஸில் இங்கே லோவர் கேஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ லோவர் கேஸாக பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பார்க்கலாம், ரீப்ளேஸ் எ வேர்டு. சம்திங் ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போமா. இப்போது எக்ஸாம்பிள் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்ற இருக்கிறதுக்கு பதிலாக வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்ன்ற மாதிரி கொடுப்போமா. ஜாவா ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணலாம், ஸோ சேம் திங் நம்ம ஜாவா நியூ மெசேஜஸ்ன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் மெசேஜ் டாட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், பைத்தானுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறீங்க, ஜாவாவை மாற்ற போகிறோம். ஸோ இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது, இந்த இதை பண்ணிவிட்டு இதை ஒரு நியூ வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணிடுவோமா. நியூ மெசேஜ், ஏன்னா பழைய மெசேஜ் அப்படியே இருக்கட்டும், மெசேஜாக டிக்ளேர் பண்ணிடும். இந்த இது இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா print of updated message
அப்டேட் மெசேஜ் அப்படின்னு போட்டுட்டு நியூ மெசேஜ் இப்போ இங்கே வந்து என்ன நியூ வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நியூ மெசேஜை இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் மெசேஜ் வந்துருச்சா, ஹலோ வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் கீழே கிளியர் பண்ணிட்டு அகெயின் மேலேருந்து வரேன். இப்போது வேறு என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா லென்த்து மெசேஜோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் செக் பண்ண முடியும். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்றதை பார்த்துப்போமா. ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம், length of மெசேஜ் அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை கொடுக்குறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு லென்த்து தெரிஞ்சிடும். ஸோ 37ன்றது லென்த்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லை, நிறைய இருக்குது ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்னென்னா இந்த வேர்டில் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இந்த வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு செக்கும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த வேர்டுக்குள்ளே இருக்கா அந்த சென்டென்ஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்ப்போமா. இந்த பைத்தான்ற கீவேர்டு இருக்கான்றதை பார்ப்போமா. பைத்தான் இன் மெசேஜ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு பைத்தான் இன் மெசேஜா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதப்போ என்ன வருதுன்னு ரிசல்ட்டை பாருங்கள். ட்ரூன்னு வரும். பைத்தான்ற வேர்டு வந்து கீவேர்டு வந்து இருக்குது ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதனால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்றத பற்றியும் நிறைய பார்த்தோம். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணி இந்த எல்லா ஆப்ரேஷனுமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதான் என்னோட மினி சேலஞ்ச் உங்களுக்கு.